Okay ma, so next நம்ம graphing functions using transformations பார்க்க போறோம். So that is ஒரு graph வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணி அதை பேஸா யூஸ் பண்ணி எப்படி மற்ற கிராஃப் வரைகிறது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இது என்னன்றது பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்சுவலாக வந்து இதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறதுக்கு 3 இம்பார்ட்டண்ட் இது இருக்குது. என்னென்னா ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்லேஷன், டயலேஷன் 3 இது இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஜென்ரலாக நீங்கள் கீழ் கிளாஸில் ஒரு கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் இமேஜின் தட் y is equal to x square. இந்த கிராஃப் வந்து வரைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கீழ் கிளாஸில் நீங்கள் இதுக்கு கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க. இவ்வளோ ட்ரான் அ கிராஃப் ஃபார் திஸ். ஸோ இது வந்து ஒரு பேரபோலா இந்த மாதிரி வரும், ஒரு யூ ஷேப் கர்வ் வரும். இட் வில் பி a யூ ஷேப் கர்வ் இல்லையா? கீழ் கிளாஸில் நீங்கள் இந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ சப்போஸ் இந்த கிராஃபை வச்சே ஐ வாண்ட் டு ட்ரா த கிராஃப் ஆஃப் y is equal to minus x square. இதோட கிராஃப் நான் வரையணும் அப்படின்னா அதை எப்படி வரைகிறது அந்த மாதிரி பார்க்குறது தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஒரு பேஸ் கிராஃப் கொடுத்துருவாங்க. அதை வச்சு எப்படி y is equal to minus x square அல்லது y is equal to x plus 1 the whole square அதுக்கெல்லாம் எப்படி கிராஃப் வரையுது, how to draw the graph of these functions, இதுக்கெல்லாம் or y is equal to x minus 1 the whole square இதெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணாமே வெறும் இந்த கிராஃபை பார்த்தே நம்ம எப்படி இதுக்கெல்லாம் கிராஃப் வரைகிறது அதுதான் இப்போ இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கே தெரியும், இது நம்ம மிரரில் பார்க்கும்போது கிடைக்கக்கூடியதான் ரிஃப்ளெக்ஷன். ஒரு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடியதான் ரிஃப்ளெக்ஷன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் y is equal to minus f of xன்னு வந்துச்சுன்னா ஒரு கிராஃப் ஒரு ஃபங்க்ஷனில் y is equal to f of xங்கிற ஃபங்க்ஷனில் if you are going to get it as y is equal to minus f of xங்கிற கிராஃப் வந்து எப்படி வரையலான்னா it can be drawn by the reflection of the graph about the x-axis. x-axisக்கு ரிஃப்ளெக்ஷனாக நம்ம வரைய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதுதான் ஒரு கிராஃப், ஓகேவா? இதுதான் y is equal to x squareங்கிற கிராஃப். இப்போ y is equal to minus x square. ஸோ அப்போ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குது? y is equal to minus f of xன்ற ஃபார்மில் இருக்கு இல்லையா? அந்த ஃபார்மில் இருக்கா? ஸோ அப்போ அதோட கிராஃப் எப்படி இருக்கும்? இட் வில் பி த கிராஃப் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் இட் வில் பி த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப். ஸோ இந்த கிராஃபோட ரிஃப்ளெக்ஷன் இந்த எக்ஸ் ஆக்சிஸை ஒரு கண்ணாடி மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டோன்னா, இது ஒரு மிரர் மாதிரி இமேஜின் பண்ணிட்டோன்னா இதுக்கு மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே வரும். y is equal to minus x squareங்கிற கிராஃப் வந்து இதுக்கு மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே வரும். ஸோ தட் we call it as reflection about the x axis. ஸோ y is equal to x squareங்கிற கிராஃப் இப்படி இருந்ததுன்னா y is equal to minus x squareங்கிற கிராஃப் வந்து இந்த x axis it will be the reflection about the x axis. x axis ஓட ரிஃப்ளெக்ஷனாக தட் இஸ் x axis ஒரு மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு இது x axisக்கு மேலே அந்த கிராஃப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மிரர் இமேஜாக கீழே இருக்கும். that will be the graph of y is equal to minus x square. இப்போ அதே இது வந்து the graph of y is equal to f of minus x. f of minus x இருக்க கிராஃப் வந்து எப்படி எழுதலாம்னா it can be written or it can be drawn by the reflection of the graph about the y axis. y axis ஓட ரிஃப்ளெக்ஷனை நம்மளால வரைய முடியும். இப்போ இதுக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக ஸோ திஸ் இஸ் த கிராஃப் y is equal to root x or y is equal to f of x. இது வந்து y is equal to minus root x, that is y is equal to minus f of x. f of minus x, sorry, y is equal to f of minus xங்கிற கிராஃப் வந்து எப்படி இருக்குது? இந்த y ஆக்சிஸ்க்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கோ அது அப்படியே இந்த பக்கம் y ஆக்சிஸ்க்கு ரிஃப்ளெக்ஷன். y ஆக்சிஸ் ஒரு மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இது ஒரு கண்ணாடி மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதோட மிரர் இமேஜ் தான் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த கிராஃபை அந்த மாதிரி வரைய முடியும். தட் இஸ் y is equal to நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் y is equal to minus f of xன்னு இருந்துச்சுன்னா y is equal to minus f of xன்னு இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் எப்படி வரையலாம்? it should be the reflection of the graph f about the x axis. x axis-ஐ சுற்றி ரிஃப்ளெக்ஷனாக வரையலாம். இப்போ இதே y is equal to f of minus xங்கிற கிராஃப் எப்படி வரையலாம்? இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் f. fங்கிற கிராஃபோட ரிஃப்ளெக்ஷன் about the y axis. y axis-ஓட ரிஃப்ளெக்ஷனாக வரையலாம். அடுத்தது the graph of y is equal to f inverse of x. ஸோ f of xங்கிற கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா f inverse of x அதோட கிராஃப் எப்படி வரையலாம்னா it is the reflection of the graph f in y is equal to x. that is அந்த லைன் y is equal to xங்கிற லைனுக்கு நமக்கு அது ஒரு என்ன சொல்கிறது அதோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும், அதோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to e power xங்கிறது இந்த கிராஃப்,
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த லைன் y is equal to x. நேற்று நம்ம வரைஞ்சோம் இல்லையா, y is equal to xங்கிறது இட் வில் பி த லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். இப்போ log xங்கிறது இட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் e பவர் x. e பவர் x ஓட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் log x. ஸோ e பவர் x பாருங்க, இதுக்கு மேலே எப்படி இருக்கோ, தட் இஸ் இந்த y is equal to xங்கிற இந்த லைனுக்கு மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி அதோட மிரர் இமேஜ் மாதிரியே இந்த y is equal to log x இருக்கா? y is equal to log xங்கிறது it is like the mirror image of this y is equal to e power x. அது வந்து about the line y is equal to x. இந்த லைனுக்கு வந்து இந்த லைனை நம்ம கண்ணாடி மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இந்த கண்ணாடிக்கு மேலே எப்படி இருக்கோ அதே அதோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரியே கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த கிராஃப். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் about the line y is equal to x. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம நேற்று கிளாஸ்லேயும் பார்த்தோம். நம்ம இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து they are the inverses of each other. f of x f inverse of x inverses of each other. ஸோ இது வந்து எப்படி இருந்தது, இந்த y is equal to xங்கிற இந்த லைன் வரைஞ்சோம். ஸோ அதுக்கு மேலேயும் கீழே அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி இருந்தது இல்லையா, இதை நம்ம நேற்று பார்த்தோம். நம்ம yesterday we saw it இல்லையா. இது அப்படியே மேலேயும் கீழேயும் மிரர் இமேஜ் மாதிரி இருந்தது. நான் உங்களை ஸ்கேல் வச்சு வரைங்க, அப்படியே மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கீழேயும் இருக்கும்னு சொன்னேன் நான். ஸோ இதை ஒரு கண்ணாடி மாதிரி இங்கே நடுவில் ஒரு மிரர் வச்ச மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்குது, அது மாதிரி இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். Okay, it will be the mirror image of the line y is equal to or a reflection of the graph f about the line y is equal to x. y is equal to x க்கு நமக்கு reflection மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷனில் இதுதான். ஸோ ரிஃப்ளெக்ஷனில் ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, y is equal to minus f of xன்னு இருந்ததுன்னா அது வந்து it is reflection of f about x axis. ஸோ x axis ஓட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். அது மாதிரி செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, y is equal to f of minus xங்கிற கிராஃப். y is equal to f of minus xங்கிற கிராஃப் வந்து it will be reflection of f about y axis. y axis ஓட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். y axis மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அது அப்படியே அதுக்கு மிரர் வச்சோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அண்ட் அந்த தேர்ட் ஒன் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா y இப்போ சப்போஸ் y is equal to f inverse of x. y is equal to f of xங்கிற கிராஃப் கொடுத்துட்டு draw the graph of y is equal to f inverse of xன்னு கேட்டாங்க. அப்போ it will be the reflection of the function f about the line y is equal to x. y is equal to xங்கிற லைனுக்கு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். அந்த லைனோட அந்த லைனை வந்து மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷன் அதுதான். அடுத்து செகண்ட் ஒன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன்றது என்னென்னா the translation of a graph is the vertical or horizontal shift of the graph at the that produces congruent graphs. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் ஷிஃப்ட் இல்லைன்னா ஹரிசாண்டல் ஷிஃப்ட் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ y is equal to f of xங்கிற கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா y is equal to f of xங்கிற கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா தென் y is equal to f of x plus c. y is equal to f of x plus c where c is greater than 0. அந்த கிராஃப் எப்படி வரையலாம்னா it causes the regular graph to shift to the லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் தெரியும் இல்லையா. we know that graph of modulus function அது வந்து இந்த மாதிரி வி ஷேப்பாக இருக்கும்னு சொன்னேன் நான். மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னேன் நான். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் y is equal to modulus of x. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து y is equal to modulus of x plus 1 வேணும். modulus of x plus 1ஓட கிராஃப் வேணும். இந்த கிராஃபை வச்சு நான் இந்த கிராஃப் வரையணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் y is equal to f of x plus c. அந்த ஃபார்மில் இருக்கா வேறு c is equal to 1. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 1 யூனிட் லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடில் 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை தான் நம்ம -1 இமேஜின் பண்ணிப்போம். ஸோ 1 யூனிட் இதே கிராஃபை அப்படியே 1 யூனிட் நகர்த்தணும். ஸோ 1 யூனிட் நகர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி வரும். யூல் கெட் த வி ஷேப் லைக் திஸ். இந்த மாதிரி கிடைக்கும். யூல் கெட் இட் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் வெறும் இந்த y is equal to modulus of xங்கிற கிராஃபை வச்சுக்கிட்டு இதை நம்மளால் வரைய முடியும். எப்படி வரைகிறோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் y is equal to modulus of x plus 1 இருந்துச்சுன்னா அது 1 யூனிட் அந்த கிராஃபை நமக்கு லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணும். இப்போ இதே இது ஐ வாண்ட் டு ட்ரா த கிராஃப் ஆஃப் modulus of x minus 1. இந்த கிராஃப் நான் வரையணும்னா என்ன பண்ணணும், 1 யூனிட் வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். ஐ ஹாவ் டு ஷிஃப்ட் இட் பை 1 யூனிட் இந்த ரைட் பை 1 யூனிட். ஏன்னா இங்கே 1 இருக்கிறதுனால 1 யூனிட். இப்போ இதே 2 இருந்துச்சுன்னா 2 யூனிட்ஸ் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். அதுமாதிரி இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 யூனிட்ஸ் நம்ம ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதோட கிராஃப் வந்து இட் வில் பி லைக் திஸ். த கிராஃப் ஆஃப் திஸ் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து y is equal to modulus of x minus 1. இது y is equal to modulus of x
and then இது y is equal to modulus of x plus 1 ஓட graph இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிராஃப் வச்சே நம்மளால இதெல்லாம் வரைய முடியும். இப்போ இதே இது சப்போஸ் ஐ வாண்ட் டு ட்ரா த கிராஃப் ஆஃப் y is equal to modulus of x plus 1. ஏன்னா இது வேற இல்லையா? சப்போஸ் இதோட கிராஃப் நம்ம வரையணும்னா if we want to draw the graph of y is equal to modulus of x plus 1, ஸோ இதோட கிராஃப் வரையணும்னா ஸோ இது எப்படி வரையலாம்னா இப்போ ஒரிஜினல் கிராஃப் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குன்னா இது வந்து என்ன ஆகும்னா 1 யூனிட் அப்வர்டில் ஷிஃப்ட் ஆகும். இட் வில் ஷிஃப்ட் த கிராஃப் டு 1 யூனிட் அப்வர்ட்ஸ். ஸோ இது 1 யூனிட் அப்வர்டில் ஷிஃப்ட் ஆகும். இது 1 யூனிட் அப்வர்டில் ஷிஃப்ட் ஆகும். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு ட்ரா த கிராஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, இது நான் வரையணும்னா அப்போ எனக்கு வந்து இந்த கிராஃப் வில் பி ஷிஃப்டட் 1 யூனிட் டவுன்வர்ட்ஸ். 1 யூனிட் வந்து கீழே இறங்கும். ஸோ இது -1, இது 1, இது 0. ஓகேவா? 1 யூனிட் கீழே இறங்கும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது அந்த ப்ளூ கலர் கிராஃப். ஸோ அந்த ப்ளூ கலர் கிராஃப் தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இதே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது என்னது? இட் இஸ் திஸ் கிராஃப். தட் இஸ் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா? அது பாருங்கள் எந்த சைடு நமக்கு ரைட் சைடில் 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. இட் ஷிஃப்ட்ஸ் த கிராஃப் டு த ரைட் சைடில் 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் is equal to modulus of x plus 1. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? லெஃப்ட் சைடில் 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அது இந்த லைட் க்ரீன் கலர் கிராஃப். ஓகேவா? ஸோ அது பண்ணலாம். அதே மாதிரி y is equal to f of x plus d, where d is greater than 0 இருந்துச்சுன்னா it causes the shift to upward. மேலே ஷிஃப்ட் பண்ணும். அதுமாதிரி y is equal to f of x minus d, where d is greater than 0 இருந்துச்சுன்னா it causes the shift to downwardல ஷிஃப்ட் பண்ணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னு y is equal to f of x is equal to modulus of xங்கிறது இந்த ப்ளூ கலர் கிராஃப். f of x is equal to modulus of x minus 1 போது என்ன ஆகுது? நமக்கு 1 யூனிட் டவுன்வர்டில் ஷிஃப்ட் ஆகுது. இட் ஷிஃப்ட் டவுன்வர்ட். அதுமாதிரி f of x is equal to modulus of x plus 1ங்கிறது இட் ஷிஃப்ட் த கிராஃப் 1 யூனிட் அப்வர்ட்ஸ். ஒரு யூனிட் அப்வர்ட்ஸில் நமக்கு ஷிஃப்ட் பண்ணுது. ஓகேவா? this causes the graph of the function to shift upwardsல நமக்கு ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன். இது டிரான்ஸ்லேஷன். அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டயலேஷன். ஸோ டயலேஷன்றது இஸ் ஆல்சோ எ டிரான்ஸ்ஃபர்மேஷன் which causes the curve stretches. அதாவது ஒன்று அந்த கர்வை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அல்லது அதை கம்ப்ரெஸ் பண்ணும். ஒன்று அந்த கர்வ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் அல்லது கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ multiplying a function by a positive constant, ஒரு positive constant ஆல multiply பண்ணோம்னா vertically stretches or compresses its graph. ஸோ ஒரு positive constant ஆல multiply பண்ணால் அந்த graph வந்து compress ஆகும். that the graph moves away from x-axis. நமக்கு x-axis விட்டு நகர்ந்து போகும். ஓகேவா? இஃப் த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் இஸ் கிரேட்டர் தேன் 1 விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, அந்த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் 1 விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இப்போ இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். இஃப் த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் இஸ் லெஸ் தேன் 1 விட கம்மியாக இருந்தால் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதிலே பாருங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to x² இந்த ப்ளூ கலர் கிராஃப். ஓகேவா? இப்போ அதையே நான் 2x² கண்டுபிடிச்சேன்னா y is equal to 2x² என்ன பண்ணுது? அது பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். we have multiplied 2 to this function இல்லையா? y is equal to x² ஃபங்க்ஷனோட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இட் காசஸ் த கிராஃப் டு என்ன சொல்கிறது? கம்ப்ரெஸ் பண்ணுது. கிராஃபை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுதுல. இந்த ஒரிஜினல் கிராஃபை விட இது கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஆர் இட் மூவ்ஸ் அவே த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை விட்டு நகர்ந்து போகுது இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. அவே த எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் பண்ணுது. அதே மாதிரி இப்போ y is equal to x²/2, தட் இஸ் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பட் த கான்ஸ்டன்ட் இஸ் லெஸ் தேன் 1 விட கம்மியாக மல்டிப்ளை பண்ணோன்னா அப்போ அந்த கிராஃப் வந்து என்ன பண்ணுது? அந்த இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுது, எக்ஸ்பேண்ட் பண்ணுது. அந்த கிராஃப் ஒரிஜினல் கிராஃபை விட இந்த இப்போ இருக்க கிராஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி மூவ் ஆகிருக்கு இல்லையா? அதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பேஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில கிராஃப் நம்ம வரைய போகிறோம். we are going to draw the graph of some functions. ஒரிஜினல் கிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம மற்ற கிராஃப் எல்லாம் வரைய போகிறோம். ஸோ அது எப்படி வரைகிறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஜஸ்ட் நமக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் f of x is equal to x². அது இந்த ப்ளூ கலர் கிராஃப். f of x is equal to x² plus 1. ஸோ x² plus 1 போது இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் f of x plus d. அந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணும்? அது அப்வர்ட் மூவ் பண்ணும். இட் வில் மூவ் த கிராஃப் அப்வர்ட். பாருங்கள் இந்த கிராஃப் இப்படி இருக்குன்னா இது மேலே ஒரு யூனிட் மேலே தள்ளும். 1 யூனிட் மேலே மூவ் ஆயிருக்கா? அதே இது f of x is equal to x plus 1 the whole square.
x plus 1 the whole square என்ன பண்ணும், it moves the graph towards the leftக்கு மூவ் பண்ணும். ஓகேவா, x plus 1 the whole square it moves the graph to the left. நம்ம இந்த dilationல படிச்சோம் இல்லையா, அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த dilationல படிச்சோம் இல்லையா, that is first one வந்து எப்படி இருக்கு, f of x plus d இந்த ஃபார்மில் இருக்குது, அதனால it causes the shift to upwardல மூவ் பண்ணுது. வேற செகண்ட் ஒன் எப்படி இருக்கு, f of x plus c இந்த ஃபார்மில் இருக்குது, causes the shift to the left சைடில் மூவ் பண்ணுது. அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். ஓகேவா, இப்போ அதே மாதிரி இந்த கிராஃப் பாருங்க, y is equal to x square minus 1 இந்த கிராஃபும் and then y is equal to 4 into x square minus 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரிஜினல் கிராஃபை 4 டைம்ஸ் பெருசாக்கிடுது. இந்த ஒரிஜினல் கிராஃபை 4 டைம்ஸ் பெருசாக்கிடுது. ஏன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா. இப்போ இது பாருங்கள், நமக்கு ரெண்டு இப்படி தனித்தனியாக பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா. போத் ஆர் லுக்கிங் த சேம், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ இதில் ஒரே ஃபிகரில் போடும்போது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, இது 4 டைம்ஸ் பெருசாக இருக்குது. இது வந்து நமக்கு இங்கே வருது 1ல் வருது. ஆனால் இது பாருங்கள், இந்த கிராஃப் 4 இன்ட்டு பண்ணும்போது ஓகே, ஸோ இது வந்து 4 டைம்ஸ் நமக்கு பெருசாக்கிடும். இது நமக்கு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, ஏன்னா இங்கே ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரெண்டு கிராஃபையும் ஒரே இதில் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், ரெண்டுத்தையுமே ஒரே ஃபிகரில் வரையும் போது உங்களுக்கே தெரியுதா, இது 4 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கிராஃபை விட லெங்க்த்து பாருங்கள், கீழேயும் 4 டைம்ஸ் இறங்கியிருக்கு, மேலேயும் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த கிராஃப். ஓகேவா, இப்போ அதே இது இந்த கிராஃப் எடுத்துக்கோம், தட் இஸ் y is equal to 4x square minus 1, 4x the whole square minus 1. இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் நமக்கு இங்கே பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தரல. ஆனால் அதே இது சப்போஸ் நீங்கள் ஒரே கிராஃபில் வரையும் போது உங்களுக்கு தெரியுதா, இது என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். we have multiplied by a positive constant இல்லையா. அந்த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் இஸ் கிரேட்டர் தேன் 1, 1 விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அது வந்து the graph moves away from x axis விட்டு உள்ளே நான் வந்து போகுது பாருங்கள், or it moves towards the y axis நோக்கி நான் வந்து போகுது. இதே இந்த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து less than 1 இருந்ததுன்னா, இப்போ 4க்கு பதிலாக 1/4 மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இந்த கிராஃப் வந்து நமக்கு என்ன பண்ணும், it moves towards the x axis நோக்கி மூவ் பண்ணும். இப்போ இதில் பாருங்கள் -1ல் தான் இருக்குது இந்த ரெண்டு கிராஃப்மே. ஆனால் வேற இது வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு, -4க்கு போயிடுச்சு. இப்போ இது 4 டைம்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது. திஸ் கிராஃப்ஸ் பிகம்ஸ் 4 டைம்ஸ் லார்ஜர். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 டைம்ஸ் பெருசாகிடுது. ஓகேவா, இன்னும் சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் y is equal to sin x. y is equal to sin xக்கு நம்மளால் கிராஃப் வரைய முடியும். அது வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் sin xக்கு வேல்யூஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப் வந்து நம்ம எனிவே இதில் வரைய போகிறோம், நம்மளோட தட் இஸ் என்ன ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம படிக்க போகிறோம் எனிவே இந்த கிராஃப் பற்றி. ஸோ y is equal to sin x அதோட கிராஃப் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இட் வில் பி லைக் திஸ் 0. எக்ஸ் ஆக்சிஸில் ஃபுல்லாக நம்ம என்ன எடுக்கணும்னா இந்த sin x வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 1 வரைக்கும் தான் எடுக்கும். அதுமாதிரி மினிமம் வேல்யூ -1 வரைக்கும் தான் இருக்கும். 1க்கு மேலேயும் போகாது, -1க்கு கீழேயும் வேல்யூ வரவே வராது. தென் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு π/2 π and then 3π/2 3π/2ங்கிறது 270 and then 2π and then 5π/2 3π and so on. அதுமாதிரி இங்கே வந்து -π/2, இங்கே வந்து -π -3π/2, இங்கே வந்து -2π -5π/2 -3π. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து sin 0 அது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அது மாதிரி sin 90 வந்து 1, sin 90 1. ஸோ sin 90க்கு 1 வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் இருக்க வேல்யூஸ் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. பட் எனிவே இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த கிராஃப் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நம்ம ஏன் வந்து இதெல்லாம் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். 90க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கும் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுங்கிறது வந்து நம்ம இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் படிக்க போகிறோம். அடுத்து sin 180 வந்து 0 ஆகிடும். அது மாதிரி sin 270 வந்து உங்களுக்கு -1 வரும். இந்த கிராஃப் வரையும்போது இப்படி கரெக்டாக வரையணும். sin 90க்கு கரெக்டாக 1ல் இருக்கணும், sin 270க்கு கரெக்டாக இங்கே -1ல் இருக்கணும். ஓகேவா, அடுத்து sin 2πக்கு 0, அடுத்து sin 5π/2க்கு வந்து உங்களுக்கு திருப்பி 1 வரும். ஸோ sin xோட கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். the graph of sin x will be like this. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா sin -90 வந்து -1ல் இருக்கும்.
அடுத்து sin of minus pi வந்து 0. அடுத்து sin of minus 3 pi by 2 வந்து plus 1. அடுத்தது இது minus 2 pi வந்து 0. அடுத்தது இது வந்து சரி இது வந்து minus 1. 5 pi by 2 is minus 1. 3 pi வந்து 0. இந்த மாதிரி வரும். The graph of sin x will be like this. இதுதான் வந்து y is equal to sin x ஓட graph. y is equal to sin x. அதோட graph வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். The graph of y is equal to sin. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணும். ஓகேவா, இந்த மாதிரி வரணும். It should be like this. இந்த மாதிரி இருக்கணும். And then உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மைனஸ் 5 by 2னா -1 கிட்ட தான் இருக்கணும். கிராஃப் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு சும்மா வேவ் மாதிரி இப்படி போட்டுட்டு அதான் சைன் எக்ஸ்ன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். யூ ஹாவ் டு ட்ரா இட் லைக் திஸ். நம்ம கிராஃப் ஷீட்லாம் கொடுக்க மாட்டாங்க, பட் நம்ம தான் பிளாட் பண்ணி இப்படி கரெக்டாக வரையணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராஃப் வந்து y is equal to sin x. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, y is equal to sin 2x. sin 2xன்னு போது என்ன பண்ணுறோம், எக்ஸை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். அப்போ அது என்ன பண்ணும், டுவர்ட்ஸ் த y ஆக்சஸ் இந்த கிராஃபை வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணோம் இல்லையா, இந்த கிராஃபை வந்து டுவர்ட்ஸ் த y ஆக்சஸ் மூவ் பண்ணும். ஸோ டுவர்ட்ஸ் த y ஆக்சஸ் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த கிராஃப் will look like this. ஓகேவா, டுவர்ட்ஸ் பாருங்கள் இந்த கிராஃப் எப்படி இருக்குது, இதுதான் y is equal to sin x கிராஃப் இப்போ நான் வரைஞ்சது. அதே இந்த கிராஃப் எப்படி இருக்குது, கொஞ்சம் y ஆக்சஸை நோக்கி மூவ் ஆகிருக்கா, கிராஃப் வந்து y ஆக்சஸை நோக்கி மூவ் ஆகிருக்கா, ரெண்டுமே ஒரே ஃபிகரில் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா, கேன் யூ ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் போத், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபும் இது y is equal to sin x. ஓகேவா, இது y is equal to sin x. அடுத்தது இது y is equal to sin of x minus 1. sin of x minus 1ங்கிறது எந்த ஃபார்மில் இருக்குது, இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் y is equal to f of x minus c. f of x minus c இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன படித்தோம், causes the graph to shift to right. ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும்னு படித்தோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த கிராஃப் பாருங்கள் ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கா, 1 யூனிட் லைட்டாக ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கா, தெரியுதா உங்களுக்கு. பாருங்கள் இங்கே வந்து நமக்கு பை பை 2ல் தான் -1 இருந்தது, ஆனால் இங்கே என்ன இருக்குது 0ல் -1 வந்திருக்கா. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு பை பை 2ல் இங்கே 1 வந்துச்சு, ஆனால் இங்கே பையில் நமக்கு 1 வருது, தெரியுதா. ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கு, 1 யூனிட் ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அடுத்தது 2 into x minus 1. y is equal to 2 into x minus 1 போது இந்த கிராஃப் வந்து ட்வைஸ் பெருசாகிடும், இதே மாதிரி 2 times பெருசாகிடும். ஸோ 2 times பெருசாகும்போது என்ன ஆகிடுது, இங்கே -1ல் இருக்கிறது -2க்கு வந்துடுது. அதே மாதிரி இங்கே நமக்கு பையில் வந்து நமக்கு 1 வந்துச்சுன்னா சரி மைனஸ் பையில் வந்து நமக்கு 1 வந்துச்சு இங்கே, ஆனால் இங்கே நமக்கு என்ன வருது 2 வருது பாருங்கள். 2 times எல்லாமே பெருசாகிடுது, தெரியுதா. இது இந்த மாதிரி 2 மடங்கு இது பெருசாகிருக்கு, தெரியுதா. கேன் யூ ஐடென்டிஃபை த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, சைன் ஆஃப் 2 into sin of x minus 1 plus 3 கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், +3ன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், இந்த கிராஃபை அப்வர்டு மூவ் பண்ணணும் 3 யூனிட்ஸ். இந்த கிராஃபை அப்வர்டில் 3 யூனிட் மூவ் பண்ணணும். ஸோ 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட்ன் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிராஃப் வந்து இங்கே -1க்கு வந்துடும். ஓகேவா, அதுவே இங்கே 2ல் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நமக்கு என்ன ஆகும், 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட்ன் போது 5 கிட்ட போயிடும், தெரியுதா உங்களுக்கு அந்த கிராஃப் மாதிரி இருக்குது. கேன் யூ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். ஸோ இதை தான் நம்ம பேஸாக வச்சுட்டு சம் போட போகிறோம். இன்னும் உங்களுக்கு சம் போட கிளியராக புரியும். நான் ஒரு சம் போடுறேன், அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா கிளியராக புரியும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, for the curve y is equal to x cube. ஸோ இந்த curve கொடுத்துருக்காங்க. இந்த given figure draw y is equal to -x cube, அடுத்து y is equal to x cube plus 1, அடுத்து y is equal to x cube minus 1, அடுத்தது y is equal to x plus 1 the whole cube. இது மூணு வரைய சொல்லியிருக்காங்க. with the same scale, அதே ஸ்கேலை யூஸ் பண்ணி வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் y is equal to x cube எப்படி வரைஞ்சிருக்காங்க, ஸோ exercise 1.4 இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ இந்த கிராஃப் எல்லாம் வரையும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுது, அது கரெக்டாக நம்ம பார்த்துட்டு அந்த இடத்துல கட் பண்ணுற மாதிரி வரையணும். ஓகேவா, சும்மா அப்படியே நம்ம ஏனோ தானோன்னு வரையக்கூடாது. where the graph cuts the x axis and where the graph cuts the y axis, அது கண்டிப்பாக நம்ம பார்த்து வரையணும்.
யூ ஹாவ் டு ட்ரா இட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இந்த கிராஃப் வந்து எங்கே எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒய்க்கு 0 போடுங்க. ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? x is equal to 0 வருதா? ஸோ அப்போ therefore இது எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதுன்னா 0ல் தான் கட் பண்ணுது. ஸோ 0ல் தான் கட் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது நமக்கு என்னது? இப்போ ஸோ இந்த கிராஃப் வந்து ஆக்சுவலாக நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதே மாதிரி வரைய ட்ரை பண்ணணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு வரையக்கூடாது. யூ ஹாவ் டு ட்ரா இட் as same as given in the figure. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கிராஃப் y is equal to x cube. ஸோ இதுதான் y is equal to x cubeங்கிற கிராஃப். இப்போ நம்ம என்ன வரைய போகிறோம்னா அடுத்தது இதில் ஃபர்ஸ்ட் ஒன் y is equal to minus x cube. ஸோ y is equal to minus x cubeன்னும் போது என்ன பண்ணணும்? ஸோ this is of the form that is y is equal to minus f of x causes. ஸோ இது வந்து நமக்கு எப்படி இருக்கும்? causes the reflection of the graph y is equal to f of x about. so இது வந்து reflection of the graph about the x axis. x axisல reflectionஆ தெரியும் இல்லையா? இது y is equal to minus f of x ங்கிறது causes the reflection of the graph y is equal to f of x about the x axis. ஸோ இந்த x axis நம்ம ஒரு மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோம்னா, இது ஒரு கண்ணாடி மாதிரி இமேஜின் பண்ணிட்டோம்னா, இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே மேலே இருக்கும், இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கீழே இருக்கும். ஸோ அப்போ therefore இந்த y is equal to minus x cubeங்கிற கிராஃப் எப்படி வரையலாம்? ஸோ அதே ஸ்கேலில் தான் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ஸ்கேலில் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே மேலே இருக்கும். ஸோ இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இட் வில் பி லைக் திஸ். ரிஃப்ளெக்ஷன் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ். நீங்கள் வந்து பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட வரைங்க. பென்சில் யூஸ் பண்ணி வரைங்க. ஸோ தட் இது மாதிரி தப்பாக வந்தாலும் நீங்கள் அழிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ஷன் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள். இந்த கிராஃபும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இந்த எக்ஸ் ஆக்சிஸை ஒரு கண்ணாடி மாதிரி இமேஜின் பண்ணிட்டோன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தானே இருக்குது. இந்த எக்ஸ் ஆக்சிஸை சப்போஸ் ஒரு மிரர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க போர்ஷன் மாதிரியே இப்போ கீழே வரைஞ்சிருக்கேன். இந்த கீழே இருக்க போர்ஷன் மாதிரியே இங்கே மேலே வரைஞ்சிருக்கேன். தெரியுதா? ஒரே கிராஃபில் வரைய வேணாம். இந்த மாதிரி 2 கிராஃபாக வரைங்க, வேறு கிராஃபில் வரைங்க. அதுமாதிரி இது கண்டிப்பாக எழுதணும். எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் இட் லைக் திஸ். இது கண்டிப்பாக எழுதணும். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? y is equal to x cube plus 1. ஸோ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா y is equal to x cube plus 1 கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து இட் காசஸ் த கிராஃப். ஒன்னொன்றுத்துலேயும் வந்து கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸ் போடணும், ஒய் ஆக்சிஸ் போடணும், ஆரிஜின் கண்டிப்பாக போடணும். அதுமாதிரி இந்த இது பிளாட் பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். இதெல்லாம் இல்லாமல் வரையக்கூடாது. கிராஃப்னால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன வரைய போகிறோம்னா y is equal to x plus 1 the whole cube. சாரி, x cube plus 1. ஸோ x cube plus 1ங்கிறது என்ன பண்ணும்? இந்த கிராஃபை வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும் இல்லையா? இட் வில் ஷிஃப்ட் த கிராஃப் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். ஏன்னா இது இந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா? இட் இஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம். x cube plus 1ங்கிறது வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. சாரி, upward. இட் வில் ஷிஃப்ட் த கிராஃப் டுவர்ட்ஸ் த upward. x cube 1ங்கிறது plus 1ங்கிறது இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ it causes the shift to the upward. upwardல நமக்கு 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணும். ஸோ upwardல 1 யூனிட் இது ஷிஃப்ட் பண்ணோன்னா அப்போ இதே மாதிரி கிராஃப் வந்து 1 யூனிட் இப்படி மேலே தூக்கி போடணும். இது 1 யூனிட் மேலே தூக்கி போடணும். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸில் எங்கே மீட் பண்ணோன்னா 1ல் மீட் பண்ணும். அது நமக்கு இது பார்த்தாலே தெரியுது. இப்போ x ஆக்சிஸில் எந்த இடத்துல நமக்கு மீட் பண்ணும் அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே மீட் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒய்க்கு 0 போடுவோம். ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா அப்போ வாட் யூ வில் கெட்?
you'll get it as 0 is equal to x cube plus 1. அப்போ x cube is equal to minus 1. அப்போ x is equal to minus 1 வருமா? ஸோ அப்போ therefore the graph வந்து இந்த இடத்துல minus 1ல தான் x axisல மீட் பண்ணும், 1ங்கிற பாயிண்டில் நமக்கு y axisல மீட் பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்டாவது கரெக்டாக இருக்கணும். ஃபுல்லாக நீங்கள் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி தான் வரையணுங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த ரெண்டு பாயிண்ட், தட் இஸ் இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் எங்கே ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுது, எங்கே எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது, இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக அது எந்த பாயிண்டில் மீட் பண்ணுதுன்றது கரெக்டாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த கிராஃப். பாருங்கள், 1 யூனிட் அப்வர்ட்ஸில் ஷிஃப்ட் ஆகிருக்கா, 1 யூனிட் அப்வர்ட்ஸில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுது, அது கரெக்டாக கால்குலேட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி போடணும். அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி போடணும். ஓகேவா? மற்ற பாயிண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கும். எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுறதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒய்க்கு 0 போடணும். ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, எக்ஸ் கியூப் மைனஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு -1, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வந்துடும். அதுமாதிரி எங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எக்ஸுக்கு 0 போடணும். எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா என்ன வருது, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்தது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ல கட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம போடணும். ஸோ அப்போ therefore y is equal to x cube plus 1 causes the graph y is equal to f of x or y is equal to x cube to shift upward by 1 unit. இது கண்டிப்பாக எழுதணும். எப்படி வரைஞ்சோம், y is equal to x cube plus 1 எப்படி வரைஞ்சோம், அது வந்து it causes the graph என்ன பண்ணுது, இந்த ஒரிஜினல் கிராஃப் y is equal to x cubeங்கிற கிராஃபை அப்வர்டில் 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் திஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மூணாவது ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த தேர்ட் ஒன் தே ஹவ் ஆஸ்க்ட், y is equal to x plus 1 the whole cube. y is equal to x plus 1 the whole cube கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து it is of this form, that is f of x plus c. f of x plus c இங்கே பார்த்தோமே வந்தது f of x plus c. ஸோ இது என்ன பண்ணுது, causes the shift to the left சைடில் 1 யூனிட் ஷிஃப்ட் பண்ணும். ஓகேவா? it causes the graph to shift to the left சைடில் 1 யூனிட் வந்து நமக்கு ஷிஃப்ட் பண்ணும். ஸோ y is equal to x plus 1 the whole cube causes the graph y is equal to x cube to shift to left by 1 unit. ஸோ லெஃப்டில் 1 யூனிட் வந்து நமக்கு மூவ் ஆகும். லெஃப்ட் சைடில் 1 யூனிட் மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் 1 யூனிட் மூவ் பண்ணணும்னா அது எங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது, எங்கே ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுது, அது ரெண்டும் கண்டுபிடிச்சி அது ரெண்டும் கரெக்டாக வர மாதிரி நம்ம போடணும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 2 3 4 1 2 3 4 -1 -2 -3 -4 -1 -2 -3 -4 x dash இது வந்து y dash. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து 1 யூனிட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட்டு ஷிஃப்ட் பண்ணும். ஸோ லெஃப்ட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு எங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 the whole cube is equal to 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 வருமா? ஸோ இங்கே தான் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணும். அந்த நமக்கு ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு 0 போடுவோம். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தான் வரும். ஸோ அப்போ therefore இந்த கிராஃபும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். 1 யூனிட் நீங்கள் இந்த கிராஃபை நீங்கள் லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிங்கனாலும் வில் கெட் இட் த சேம் திங். ஆக்சுவலாக ஒரிஜினல் கிராஃப் வந்து சும்மா உங்களுக்காக வரைகிறேன். நீங்கள் ஆக்சுவலாக நோட்டில் வரைய வேணாம், ஏன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் வரைகிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரிஜினல் கிராஃப் வந்து இப்படி இருக்கும். த ஒரிஜினல் கிராஃப் வில் பி லைக் திஸ். பாருங்கள், இந்த ஒரிஜினல் கிராஃபை நீங்கள் 1 யூனிட் மேலே மூவ் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும்.
1 யூனிட் நீங்கள் லெஃப்ட்டில் மூவ் பண்ணிங்கனாலும் ஒரிஜினல் கிராஃபை 1 யூனிட் நீங்கள் லெஃப்ட்டில் மூவ் பண்ணிங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வெறும் இந்த ஒரு கிராஃப் மட்டும் வரைஞ்சா போதும். இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் புரியணுங்கிறதுக்காக நான் ரெண்டுத்தையும் ஒரே இதில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது மாதிரி 2 இது போட தேவையில்ல, ஜஸ்ட் இது 1 மட்டும் வரைஞ்சா போதும். இந்த செனஃப் இஃப் யூ ட்ரா ஒன்லி 1 மட்டும் வரைஞ்சா போதும். ஆனால் இது கண்டிப்பாக எழுதணும், எல்லாத்துக்கும் இது கண்டிப்பாக எழுதணும். புரிஞ்சுதாம்மா? இது புரிஞ்சுதா? இது எப்படி போகணுன்னு? இது ஜஸ்ட் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு ட்ரா த கிராஃபை வரையணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஃபார் த கிராஃப் y is equal to x to the power of 1/3. ஸோ இது வந்து x to the power of 1/3. இது ரெண்டு இன்வர்சஸ் ஆஃப் ஈச் அதர். இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒரே இதில் வரைஞ்சிங்கன்னா இது வந்து போத் வில் பி என்னது ரிஃப்ளெக்ஷன் அபவுட் த லைன் ஆர் இட் வில் பி சிமெட்ரிக்கல் அபவுட் த லைன் y is equal to x. y is equal to xங்கிற லைன் வந்து இது ரெண்டுத்துக்கும் மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு கிராஃபையும் நீங்கள் ஒரே இதுவாக வரைஞ்சிங்கன்னா இது வந்து இப்படி வரும். ஓகேவா? அது ரெண்டுமே அந்த y is equal to xங்கிற அந்த லைனுக்கு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். அது ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஏன்னா these two graphs are inverses of each other or these two functions are inverses of each other. ஸோ இப்போ இந்த கிராஃபை யூஸ் பண்ணி y is equal to minus x power 1/3 கேட்டிருக்காங்க. அடுத்து x power 1/3 plus 1, x power 1/3 minus 1 and then x plus 1 the whole power 1/3. இந்த 4 இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சேம் அதே மாதிரி தான் நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம ஒரிஜினல் கிராஃப் என்னவோ அதை வரைஞ்சிக்கணும். ஸோ y is equal to x to the power of 1/3. நம்ம ஒரிஜினல் கிராஃப் வரைஞ்சிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் வந்து ஆக்சுவலாக நமக்கு இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதே மாதிரி வரைய ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் பார்த்து அதே மாதிரி வரைய ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் ட்ரா இட் ஆஸ் given there. அங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வரைங்க. ஸோ இதுதான் அந்த கிராஃப் y is equal to x to the power of 1/3. ஓகேவா? இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? y is equal to minus x power 1/3. அது வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸை ஒரு மிரர் இமேஜ் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட் ஒன் y is equal to minus x power 1/3. ஸோ y is equal to minus x power 1/3 is the reflection of the graph y is equal to x power 1/3 about the x-axis. ஸோ x-axis-ஓட reflection, x-axis மேலே இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனாக அது இருக்கும். ஸோ அப்போ அது எப்படி இருக்கும்? ஓகேவா? ஸோ அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு இப்படி இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய மாதிரியே இங்கே மேலே இருக்கும், அதுமாதிரி இங்கே மேலே இருக்க மாதிரியே கீழே வரும். ஸோ அப்போ இட் வில் பி லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதே மாதிரி வரைய ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கும். புரிஞ்சுதா? இந்த ரெண்டு கிராஃபும் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? கேன் யூ ஃபைண்ட் இட்? ரெண்டுத்துக்கும் உள்ளது தெரியுதா? ஸோ மிரர் இமேஜ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மிரர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே எப்படி இருந்ததோ அதே மாதிரி கீழே இருக்கிறது மேலே, அந்த மாதிரி வரைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கிராஃப் y is equal to minus x to the power of 1/3. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? y is equal to x power 1/3 plus 1. ஸோ x power 1/3 plus 1 போது என்ன ஆகும்? It causes the graph to shift 1 units upwards.
1 யூனிட்ஸ் அப்வர்ட் மூவ் பண்ணும். ஓகேவா? 1 யூனிட் அப்வர்ட் மூவ் பண்ணும்போது நமக்கு எங்கே வந்து ஒய் ஆக்சிஸை கட் பண்ணும்? ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸுக்கு 0 போடணும். எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1ங்கிற பாயிண்டில் தான் ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணும். எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே மீட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒய்க்கு 0 போடணும். ஸோ ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வரும். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இந்த -1/3 1 கிட்ட தான் வரும். ஓகேவா? ஸோ therefore the graph will be like this. Y is equal to x to the power of 1/3 plus 1. So y is equal to x to the power of 1/3 plus 1 causes the graph y is equal to x power 1/3 to shift 1 unit upward. So 1 unit upward shift ஆகும். So இந்த graph வந்து அப்படியே 1 unit மேலே shift ஆகும். So therefore the graph will be like this. So 1 unit மேலே shift ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். It will be like this. இந்த 1ங்கிற பாயிண்டில் தான் உங்களுக்கு இதுவாகும், கட் பண்ணும். தெரியுதா உங்களுக்கு? 1 யூனிட் மேலே ஷிஃப்ட் ஆயிருக்கா? ஸோ இதே கிராஃப் வந்து 1 யூனிட் மேலே ஷிஃப்ட் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரையணும். அடுத்தது y is equal to x to the power of 1/3 minus 1. ஸோ -1 போது என்ன பண்ணணும்? 1 யூனிட் கீழே ஷிஃப்ட் பண்ணணும். 1 யூனிட் கீழே ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இதே மாதிரி எழுதணும். y is equal to x power 1/3 minus 1 causes the graph y is equal to x power 1/3 to shift 1 unit டவுன்வர்டில் ஷிஃப்ட் பண்ணும். ஸோ டவுன்வர்டில் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இதே மாதிரி ஷேப் வரும். போட்டுருவீங்களா நீங்கள்? இப்போ அதே மாதிரி அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? fourth one. Y is equal to x plus 1 the whole power 1/3. X plus 1 the whole power 1/3 என்ன பண்ணணும்? நம்ம towards the left shift பண்ணணும். So towards the left, that is இந்த கிராஃபை towards the left shift பண்ணணும். ஸோ லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1 யூனிட் லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸுக்கு 0 போடுவோம். எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா y is equal to 1ன்னு வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும். இந்த கிராஃப் வந்து அதுக்கும் கண்டிப்பாக எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் இட். ஸோ 1 யூனிட் டுவர்ட்ஸ் த இது ஷிஃப்ட் பண்ணும்போது டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? 1 யூனிட் டுவர்ட்ஸ் இது முதல்ல வந்து நமக்கு இங்கே ஆரிஜினில் வந்துச்சு, இப்போ -1ல் வருதா? தெரியுதா டிஃப்ரென்ஸு? ஸோ 1 யூனிட்ஸ் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எழுதணும். ஸோ அது மாதிரி போட்டுருவீங்களா? ஸோ இந்த 2 மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். மீது எல்லாமே நான் வரைஞ்சிட்டேன். இந்த 2 சப்டிவிஷன் மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. மீது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.